எந்த துறை எடுத்தாலும் சரி, உணவுத்துறை ஆகட்டும், கலைத்துறை ஆகட்டும், கவிதையாகட்டும், நகைச்சுவையாகட்டும், எல்லாத்திலையுமே ஒரு வெரைட்டி. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் வெரைட்டியாவும் தனித்துவமாவும் விளங்குறாருன்னா அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கிற அறுசுவை. ரொம்ப நன்றி வையாபுரி அண்ணன். வையாபுரி அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. இத்தனை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டெம்பிள் சிட்டிங்கிற பிராண்டு உருவாக்கி கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு வந்தாலும் கூட சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள நடிக்கணுமேங்கிற ஒரு ஆர்வம், ஒரு கலை மீது ஆர்வம், கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் எல்லாத்தையுமே நான் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். இப்போ இன்னைக்கு வளர்ந்த பிறகும் கூட பார்த்தீங்கன்னா அந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை நம்ம காமிக்கிறதுல தவறு இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன். ஒரு பிளேட் இருக்கு, பிளேட்ல சாதம் மட்டும் இருக்கு. சாதம் மட்டும் இருக்குங்கிறத விட அது பக்கத்தில் கொஞ்சம் கூட்டு, பொரியல், ஒரு ஸ்வீட்டு, அதுக்கு உண்டான குழம்பு, இது எல்லாம் இருக்கும் பொழுது தாங்க அதுக்கு ஒரு அறுசுவையே உருவாகுது, அந்த சாப்பாட்டுக்கே ஒரு ருசி உருவாகுது. அந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டே வரலாங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம சாப்பாடு ருசிக்கணும்னா அறுசுவை தேவைப்படுது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையை ருசிக்கணும்னு வைங்களேன், ஒரு சுவை போதுமா? அறுசுவை வேணுங்க.